பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் கணக்கிட ஒரு சாதாரண சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பல கோடி வருஷங்கள் தேவைப்படும். ஆனா அதே கணக்கீட்டை நீங்க ஒரு கப் காஃபி குடிச்சு முடிக்கிற நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? அது நிஜமாவே ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயம்தான். ஆமா, ஆனா அந்த கற்பனைக்கே எட்டாத விஷயம் இப்போ நிஜமாகி இருக்கு. ஒரு பக்கம் உலக நாடுகள் தரைவழி எல்லைகளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மனித மூளை விண்வெளியை தாண்டி சிந்திக்க தொடங்கியிருக்கு. இது எந்த மாதிரியான எதிர்காலத்தை நோக்கி நம்மை கொண்டு போகுது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்று 2026 மார்ச் 20 தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் யூடியூப் சேனலிலிருந்து உலகின் முக்கியமான செய்திகளை வாசிக்கிறோம். கண்டிப்பா. உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் வெளியாகும். இப்போ இன்றைய செய்திகளுக்கு வருவோம். ஆனா இன்னைக்கு நாம இந்த செய்திகளை அணுக போற விதம் கொஞ்சம் வித்தியாசமானது. எக்ஸாக்ட்லி. இதை செவிமடுக்கும் நீங்கள் ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளர் அல்ல. நீங்கள் ஒரு தத்துவ ஞானி, ஒரு ஆன்மீக பார்வையாளர், ஒரு அறிவியல் சிந்தனையாளர். ஆமா, உண்மையான தேடல் உள்ள ஒருத்தருக்கு தான் இந்த அறிமுகம் சரியா பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு நாம விவாதிக்க போற 2026 முதல் காலாண்டின் நிகழ்வுகள் வெறும் செய்திகளின் தொகுப்பு கிடையாது. அது நாம யாரு, நம் எதிர்காலம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம். உலகளாவிய புவிசார் அரசியல், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள்னு எல்லாத்தையும் நம்ம மேலோட்டமா பார்க்க போறதில்ல. இந்த ஆழமான அலசல்ல ஒவ்வொரு செய்தியும் நாம 4 நிலைகள்ல காண போறோம். அந்த 4 நிலைகள், அதாவது என்ன நடந்ததுங்கிற நிகழ்வு, அப்புறம் கரெக்ட் அதோட பின்னணியில் இருக்கிற அறிவியல் தர்க்கம், அதை சுட்டிக்காட்டும் மனிதர்களின் அதிகார வேட்கை சார்ந்த தத்துவம், அப்புறம் இறுதியா இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் ஆன்மீக பார்வை, எந்த விதமான பரபரப்பும் இல்லாம தெளிவும் ஆழமும் கொண்ட ஒரு உரையாடலா இது அமையும். சூப்பர். இந்த தேடலை அதிகாரத்தின் மீதான மனிதனோட ஆசையிலிருந்தே தொடங்குவோம். இப்போ பிப்ரவரி மாச இறுதியில, அதாவது பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரானின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தினாங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய நியூஸ். இதுக்கு ஆபரேஷன் எபிக் பியூரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல ஈரானோட உச்சத்தலைவர் அலி கமேனி, அப்புறம் அலி லாரிஜானி உள்ளிட்ட பல பேர் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம வெறும் 12 மணி நேரத்துல 900க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அழிவு. ஆமா. இப்போ புதிய தலைவரா முஜ்தபா கமேனி வந்திருக்காரு. இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம் இது ஒரு பிராந்தியத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஏன்னா உடனடியா ஹார்மோஸ் நீர்சந்தி முடக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 தொட்டுடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க சரியா சொன்னீங்க. உலகளாவிய விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயின் அப்படிங்கிற அறிவியல் எவ்வளவு பலவீனமான ஒரு கட்டமைப்புன்னு இது காட்டுது. இப்போ ஹார்மோஸ் நீர்சந்தி அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான ஒரு கடல் வழிப்பாதை. ஆனா உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்துல 20% இந்த ஒற்றைப்பாதையை நம்பிதான் இருக்கு. ஒரு மனுஷனோட மூளைக்கு செல்ற பிரதான இரத்த குழாயான கழுத்து நரம்ப அடைச்சா என்ன ஆகுமோ? ஓஹோ, உடனே உயிருக்கு ஆபத்தாயிடும். எக்ஸாக்ட்லி. அதுதான் இப்போ உலக பொருளாதாரத்துக்கும் ஆயிருக்கு. எண்ணெய் விநியோகம் தடைப்பட்ட உடனே சர்வதேச சரக்கு போக்குவரத்து செலவுகள் பல மடங்கு கூடிடுச்சு. உற்பத்திக்கான மூலப்பொருட்களோட விலையும் எகிரிடுச்சு. இதனாலதான் பணவீக்கம் அதிகமாகுது. ஆமா, இதனாலதான் சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF இந்த வருஷம் உலகளாவிய பணவீக்கம் 3.8% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது ஏதோ வெறும் புள்ளி விவரம் கிடையாது. நாளைக்கு காலையில நீங்க வாங்க போற பொருட்களோட விலையையும் இது நேரடியாக உயர்த்தும் ஒரு பொருளாதார அறிவியல் சுழற்சி. நான் இது இன்னும் கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குறேன். பல தசாப்தங்களா நாடுகள் தங்களுக்குள்ள ஒரு ராஜதந்திர சமநிலையை, அதாவது டிப்ளமசியை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆமா. ஒரு செஸ் விளையாட்டுல எதிராளிய வீழ்த்த தந்திரங்களை யோசிப்பாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் எபிக் பியூரி எப்படி இருக்குன்னா, எனக்கு செஸ் விளையாட பொறுமை இல்லைன்னு அந்த பலகையே எடுத்து அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கு. தந்திரங்களை விட்டுட்டு நேரடியாக களத்துல இறங்கி அழிக்கிறது எந்த மாதிரியான தத்துவம்? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இதத்தான் சர்வதேச அரசியல்ல தசை வலிமை மிக்க தலையீட்டு கொள்கைகள்னு சொல்வாங்க. மஸ்குலர் இன்டர்வென்ஷனிசம். ஓ, மஸ்குலர் இன்டர்வென்ஷனிசம். ஆமா, அதாவது பொறுமையா பேசி தீர்க்கறத விட என்கிட்ட ஆயுதம் இருக்கு, ஏன் ராணுவ பலத்தை நான் நேரடியாக பயன்படுத்துவேன்னு நினைக்கிற மனநிலை. இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் மனிதனோட அடிப்படை உணர்வுகளான பயமும் அதிகார ஆசையும் தான். அதிகார ஆசை. எங்க ஒரு அதிகார வெற்றிடம், அதாவது வேக்யூம் உருவாகுதோ அங்க வல்லரசுகள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த மூர்க்கமா போராடுறாங்க.
உலக வரைபடத்துல லத்தீன் அமெரிக்காவை பாருங்க. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா அப்புறப்படுத்தினதும் இதே அதிகார போட்டியோட நீட்சிதான். ஆமா, அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். அந்த பிராந்தியத்துல சீனா மற்றும் ரஷ்யாவோட செல்வாக்கு வளர்ந்துடக்கூடாதுங்கிற பயம் உலக நாடுகளை எப்படி ஈர்க்குதுங்கிறதுக்கான தத்துவ போராட்டம் இது. ஆனா இந்த அதிகார போட்டியோட விலை என்ன? லெபனான்ல லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழந்து அகதிகளா அழிஞ்சிட்டு இருக்காங்க. தங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு அதிகார சதுரங்கத்துல சாதாரண மனிதர்கள் வெறும் பகடைக்காய்களா ஆக்கப்படுறாங்களா? கண்டிப்பா. இதோட ஆன்மீக பரிமாணத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ பௌத்த தத்துவத்துல துன்பத்தின் சுழற்சி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. சைக்கிள் ஆஃப் சஃபரிங். மனித ஈகோ தான் இதற்கெல்லாம் அடிப்படை. நான் ஆளணும், ஏன் இனம் ஆளணும், ஏன் நாடு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நிரந்தரமற்ற ஒரு உலகியல் அதிகாரத்துக்காக மனித குலம் நடத்துற மாயையான போராட்டங்கள் தான் இதெல்லாம். அதிகாரம் ஒரு மாயேன்னு சொல்றீங்க. ஆமா, அதிகாரங்கிறது ஒரு மாயை. ஒரு தலைவர் போனா இன்னொரு தலைவர் வருவார். ஒரு பேரரசு வீழ்ந்தா இன்னொன்னு எழும். ஆனா ஒரு சாதாரண மனிதனின் மீது திணிக்கப்படும் துயரமும் வலியும் மிகவும் உண்மையானது. ரொம்ப உண்மை. நம்மை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த ஈகோவோட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற விழிப்புணர்வு இன்னும் மனித குலத்துக்கு வரல. மிக ஆழமான புரிதல். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, நாம இப்போ பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு பௌதீக வளத்தை கட்டுப்படுத்துறத பத்தி பேசணும். ஆனா அடுத்த கட்ட அதிகார போட்டி பெட்ரோலுக்காகவோ நிலத்துக்காகவோ நடக்க போறதில்ல. கண்டிப்பா இல்ல. அது டேட்டா மற்றும் கம்ப்யூட்டிங் பவர் சம்பந்தப்பட்டது. இந்த 2026ஆம் ஆண்ட குவாண்டம் தொழில்துறைமையாக்கல் ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, குவாண்டம் இண்டஸ்ட்ரியலைசேஷன். கூகுள் நிறுவனம் 105 குவிட் கொண்ட வில்லோசிப்பை வெளியிட்டிருக்காங்க. உடனே IBM நிறுவனம் 120 குவிட் கொண்ட நைட்டிஹாக் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் பல வருஷங்களாவே பேசப்பட்டு வந்தாலும் இப்போ 2026ல அப்படி என்ன பெரிய மாயாஜாலம் நிகழ்ந்துடுச்சு? இதோட அறிவியல் செயல்பாடு என்ன? இது மிக முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் அப்படிங்கிறது ஏசி செய்யப்பட்ட லேப்கள்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசோதனை பொருளா தான் இருந்துச்சு. ஏன்னா குவிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதோட அடிப்படை அலகுகள் ரொம்ப சென்சிட்டிவானவ. ஓ, ரொம்ப சென்சிட்டிவ். ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மேசையோட மேல அதிவேகமா சுழன்றுட்டு இருக்கிற ஒரு நாணயத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. அது சுழன்றுட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது குவாண்டம் நிலையில இருக்கும். சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் எக்ஸாக்ட்லி. சிறிய அதிர்வோ வெப்பமோ பட்டா அந்த நாணயம் நிலை தடுமாறி கீழே விழுந்துடும். இதையே அறிவியல்ல குவாண்டம் எரர்னு சொல்றோம். இப்போ கூகுளோட வில்லோ சிப் சாதிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த நாணயம் கீழே விழாம இருக்க ஒரு மாபெரும் ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அட, ஷாக் அப்சார்பர். ஆமா, இதுக்கு பேர் தான் குவாண்டம் பிழைகளை குறைத்தல், எரர் கரெக்ஷன். இதனால சிப்புகள் மிக துல்லியமா வேலை செய்யுது. அதிலும் குவாண்டம் எக்கோஸ் அப்படிங்கிற அல்காரிதம் மூலமா அகச்சிவப்பு நிறமாலைகளை ஆராய்ந்து உலகத்தோட பல அறிவியல் சிக்கல்களை நேரடியா தீர்க்க தொடங்கிட்டாங்க. சுழலும் நாணயமும் ஷாக் அப்சார்பரும் மிக அருமையான ஒப்புமை. இதை வச்சு பார்க்கும்போது மனித மூளையோட கற்பனைக்கே எட்டாத ஆற்றல் இதுல இருக்குன்னு புரியுது. ஆனா இவ்வளவு அபரிமிதமான அறிவாற்றல் யாருடைய கைகள்ல இருக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய தத்துவ சிக்கல் இல்லையா? ரொம்ப பெரிய சிக்கல் தான் அது. ஆமா. சமீபத்துல பிப்ரவரி 19, 20 தேதிகள்ல புதுதில்லியில நடந்த AI தாக்க உச்சி மாநாட்டுல இத பத்தி பெரிய விவாதமே நடந்ததே. ஆமா, அங்க நடந்த விவாதம் வெறுமனே ஒரு தொழில்நுட்ப விவாதம் கிடையாது. அது மனித குலத்தோட அடுத்த கட்ட அதிகாரத்தை தீர்மானிக்கிற ஒரு தத்துவ போர். இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த கட்டுப்பாடும் இல்லாம தொழில்நுட்பம் வளரட்டும், சந்தை அதை தீர்மானிக்கும் அப்படிங்கிற முதலாளித்துவ தத்துவத்தை நம்புறாங்க. அப்போ ஐரோப்பாவோ இல்ல, மனிதர்களா அதை அழிச்சிடக்கூடாது, கடுமையான சட்டங்கள் மூலமா இதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்தியா இந்த மாநாட்டுல ஒரு 3வது வழியை முன் வச்சது, தேர்ட் வே. ஓ, தேர்ட் வே. அது என்ன? அந்த சிந்தனை என்னன்னா, உலக வளங்களை எப்படி ஜனநாயகப்படுத்துறது, மனித மூலதனத்தை, அதாவது ஹியூமன் கேபிட்டல், மனிதர்களோட வேலைவாய்ப்பையும் திறனையும் எப்படி பாதுகாக்கிறது. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் ஒட்டுமொத்த உலகத்தோட அறிவாற்றலையும் கட்டுப்படுத்துறது தடுத்து அதை எப்படி பரவலாக்குவது அப்படிங்கிற மனித சமூகத்தின் தத்துவ தேடல் அது. ஆனா யதார்த்தத்துல இதை பரவலாக்குவது சாத்தியமா? நாடுகள் தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட லாபத்தை பார்க்காம பொதுநலனுக்காக இந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வாங்களா? அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த இடத்துல நான் கொஞ்சம் முரண்படுறேன். மனித வரலாறு முழுவதுமே
எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பும் முதல்ல ஆதிக்கத்துக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப கசப்பான யதார்த்தம் தான். அதனால தான் இந்த தொழில்நுட்பத்தை நாம வெறும் அறிவியலா பார்க்காம ஆன்மீக பார்வையில அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. தில்லி மாநாட்டுல முன்வைக்கப்பட்ட கொள்கையோட பேரு சர்வாஜன ஹிதாய சர்வாஜன சுகாய. சர்வாஜன ஹிதாய சர்வாஜன சுகாய. அதாவது அனைவரின் நலனுக்காக அனைவரின் மகிழ்ச்சிக்காக. இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கலாம். ஆன்மீகத்தோட ஆணிவேர் என்ன? நாம ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகள் கிடையாது. நாம் அனைவரும் பிரபஞ்சத்தோட ஒரு வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கோம். இன்டர்கனெக்டட்னஸ். கரெக்ட். ஒரு இடத்துல நடக்கிற அநீதி ஒட்டுமொத்த அமைப்பையும் பாதிக்கும். ஒரு காலத்துல நெருப்பு கண்டுபிடிச்ச மனுஷன் அதை கொண்டு உணவும் சமைச்சா, சக மனிதனோட வீட்டையும் கொளுத்துனான். ஆமா. இன்னைக்கு நம் கைகள்ல குவாண்டம் ஏஐ இருக்கு. நம்மிடம் பிரபஞ்சத்தையே கணக்கிடும் அளவிற்கான சக்தி வந்துடுச்சு. ஆனா நம்மை நாமே புரிந்து கொள்ளும், நமது ஈகோவை தாண்டி சிந்திக்கும் ஞானம் வந்திருக்கா? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக செயல்படும் பக்குவம் மனிதனுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற மாபெரும் கேள்வியை தான் இது எழுப்புது. சிந்திக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கேள்வி. இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, நாம இப்போ உலகளாவிய இணைப்பை பத்தி பேசணும். ஆனா நிஜ உலக பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தா அது முற்றிலும் முரண்பாடா இருக்கு. நிச்சயமா. மூன்றாவதா நாம பார்க்க போற செய்தி பொருளாதார மாயையும் பருவநிலை யதார்த்தமும். ஒரு பக்கம் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் $4.5 ட்ரில்லியன் மதிப்பிலான ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. OBBPA சட்டம். ஆமா, இதனால அமெரிக்க பொருளாதாரம் 2.8% வளருது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தம் வந்ததால இந்திய பொருட்களுக்கான வரி 25%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இதனால இந்தியா 6.9% வளர்ச்சியோட கோல்டிலாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிகச்சரியான ஒரு பொற்கால கட்டத்துல நுழைஞ்சிருக்கு. அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக அமைதி ஒப்பந்தமும் நடக்குது, ட்ரேட் ட்ரூஸ். இவை எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதே நேரம் பிரேசிலோட அமேசான் காடுகளின் ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற பெலென் நகர்ல COP30 உச்சி மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் 49.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மக்களை வாட்டி வதைக்குது. ஆமா, ஆப்பிரிக்காவுல வரலாறு காணாத பெருவெள்ளம் வேற. கரெக்ட். அது மட்டும் இல்லாம நாசாவோட ஆர்டெமிஸ் திட்டத்துல நிலவுல மனிதர்கள் இறங்குறது கூட 2028க்கு தள்ளி வைக்கப்பட்டுடுச்சு. ஒரு பக்கம் பொருளாதாரம் வளருதுன்னு சொல்றோம், மறுபக்கம் பூமி கொழுந்து விட்டு எரியுது. இந்த அறிவியல் மற்றும் பொருளாதார முரண்பாட்டை எப்படி வளர்க்குவீங்க? இத புதிய பொருளாதார தேசியவாதம், அதாவது நியூ எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படிங்கிற பொருளாதார அறிவியலோட அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும். உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கட்டம் முடிஞ்சு இப்போ அரசுகள் ஏன் நாடு, ஏன் உற்பத்தி, ஏன் பொருளாதாரம்னு தங்களை சுருக்கிக்கிட்டாங்க. குளோபலைசேஷன்ல இருந்து பின்வாங்குறாங்க. எக்ஸாக்ட்லி. அதிபர் ட்ரம்போட முழுமையான வரி விலக்கு மற்றும் R&D முதலீடுகள் கார்ப்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிச்சிருக்கு. அரசுகள் இப்போ ஒரு நடுவரா இல்லாம பொருளாதார சந்தையில ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரரா மாறிட்டாங்க. இதனால உலகளாவிய வளர்ச்சி 3.3% பதிவாகுது. ஆனா இதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இந்த நாணயத்தோட இன்னொரு பக்கம் மிக கொடூரமானது. பொருளாதாரத்தை வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம பூமியோட வளங்களை சுரண்டுறோம். பெலம் மாநாட்டுல குளோபல் முட்ராவ் அப்படிங்கிற முன்னெடுப்பின் மூலமா காலநிலை நிதியை மும்மடங்கா ஆக்கியிருக்காங்க. மேலும் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி மூலமா 74 நாடுகளுக்கு பாதுகாப்பு நிதி உதவி அளிப்பதா சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நாம வீட்டோட உள்ள புதிய மரச்சாமான்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம், பெயிண்ட் அடிச்சு அழகப்படுத்துறோம், என்ன நம்ம பொருளாதாரம் வளருதுன்னு. ஆனா அந்த வீட்டோட கூரை தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. கரெக்டான உதாரணம். அதை அணைக்க தண்ணீர் ஊத்தாம எப்படி அடுத்த சோஃபாவை வாங்குறதுன்னு நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல வளரும் நாடுகளோட தரப்பையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நிச்சயமா. இந்தியா அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் தங்களோட மக்களை வறுமையிலிருந்து மீட்க இந்த மாதிரி பொருளாதார தேசியவாதத்தை கையில் எடுப்பது ஒரு யதார்த்தமான தேவைதானே. சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பேர்ல உங்களை வளர விடாம தடுப்பது நியாயமா? இதை வெறும் பேராசைன்னு தத்துவ ரீதியா ஒதுக்கிட முடியுமா? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. வளரும் நாடுகளுக்கு அது ஒரு வாழ்வாதார போராட்டம்தான். ஆனா தத்துவ ரீதியா இத பொருளாதாரத்துல பொதுச் சொத்துகளின் துயரம்னு சொல்வாங்க. ட்ராஜடி ஆஃப் த காமன்ஸ். ட்ராஜடி ஆஃப் த காமன்ஸ். ஓகே. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பொதுவான மேய்ச்சல் நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொருத்தரும் மாடு மட்டும் கொஞ்சம் அதிகமா புல் மேய்ஞ்சுக்கிட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுதுன்னு நினைச்சு எல்லாரும் மாடுகளை மேவிட்டா கடைசியில அந்த நிலமே பாலைவனமாகிடும், எல்லா மாடுகளும் பசியில சாகும்.
ரொம்ப தத்துரூபமான விளக்கம். அதுதான் இப்போ உலகத்துக்கு நடக்குது. நாடுகள் தங்களுக்குள்ள சுவர்களை எழுப்பிக்கிட்டு ஏன் பொருளாதாரம் தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுல பரவுற காட்டுத்தீக்கோ ஆப்பிரிக்கா பெருவெள்ளத்திற்கும் மனிதர்களோட வீசா தேவையில்ல. ஆமா, இயற்கைக்கு பார்டர் கிடையாது. கடந்த 30 வருஷங்கள்ல 8,32,000 பேரை தீவிர வானிலை பலி கொண்டிருக்கு. இயற்கை எந்த நாட்டு எல்லைகளையும் பொருளாதார ஒப்பந்தங்களையும் மதிக்கிறதில்ல. மனித சட்டங்களுக்கும் இயற்கையோட விதிகளுக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்துல இயற்கை எப்போதுமே தோற்கவில்லை. நாம தான் தோக்க போறோம். அப்படியென்றால் நாம இயற்கையிடமிருந்து தனித்து ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள் வாழ்றோம் அப்படிங்கிற நமது நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமா? இதோட ஆன்மீக பார்வையை நாம எப்படி உணரணும்? கண்டிப்பா அது முட்டாள்தனம்தான். ஆன்மீகத்துல இததான் பிரிவினை மாயைன்னு சொல்றாங்க. இல்யூஷன் ஆஃப் செப்பரேஷன். அதாவது மனிதர்கள் தங்களை இயற்கையிலிருந்து வேறானவர்கள்னோ மற்ற மனிதர்களிலிருந்து பிரிந்தவர்கள்னு நம்புறது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? ஆமா, இந்த மாயோட உச்சகட்டம் தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட மீது வர்த்தக போர் தொடுப்பதும் பூமியோட வளங்களை ஈவு இரக்கமின்றி தோண்டி எடுப்பதும். உங்கள் வலது கை உங்கள் இடது கையை வெட்டிவிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ? ஆமா, அது ஒரு உடம்பு தானே. அதே போலதான் ஒரு நாடு இயற்கையை அழிச்சிட்டு பொருளாதாரத்துல வளர்ந்துட்டேன்னு சொல்வதும் உலக நாடுகள் தங்களுக்குள்ள ஒத்துழைப்பதன் மூலமும் ஒட்டுமொத்த பூமியையும் ஒரே உயிருள்ள உடலா பார்ப்பதன் மூலமும் மட்டுமே இங்க நிலையான வளர்ச்சி சாத்தியம். இதை இயற்கை ஒவ்வொரு பேரிடரின் மூலமும் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்கு. நாம தான் இன்னும் காதுகளை மூடிட்டு இருக்கிறோம். நிஜமாவே இது ஒரு செய்தி மட்டுமல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, நாம இன்றைய இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2026ஆம் ஆண்டின் இந்த முதல் காலாண்டு நமக்கு சொல்லும் செய்தி மிக தெளிவானது. ஒரு பக்கம் வல்லரசுகளோட அதிகார போட்டிகளும் மத்திய கிழக்கோட போர் பதற்றமும் உலக விநியோகச் சங்கிலிய உழுக்குது. இன்னொரு புறம் குவாண்டம் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் மனிதர்களோட அறிவாற்றல பல மடங்கு பெருக்கி பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அவிழ்க்க முற்படுது. கரெக்ட். அதே நேரம் புதிய பொருளாதார தேசியவாதம் ஒரு பக்கம் வளர்ச்சியை தந்தாலும் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒற்றை யதார்த்தம் ஒட்டுமொத்த மனித குலத்தின் இருப்பையே கேள்விக்குறியாக்கி விடுகிறது. சுருக்கமா சொல்லப்போனா இது மனித குலத்தோட கட்டுப்பாட்டுக்கான ஒரு போராட்டம்தான். கண்ட்ரோல். இயற்கை வளங்களை கட்டுப்படுத்த ராணுவ தாக்குதல்கள், தரவுகளை கட்டுப்படுத்த குவாண்டம் போட்டிகள், நாடுகளை கட்டுப்படுத்த பொருளாதார தேசியவாதம். எல்லாம் கண்ட்ரோல் தான். ஆமா, ஆனா நம்ம ஒரு உண்மையை மறந்துடுறோம். நம்ம எவ்வளவுதான் தொழில்நுட்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறினாலும் அடிப்படை மனித பண்புகளான ஒத்துழைப்பும் இயற்கையுடனான இணைப்பும் மட்டுமே நமது எதிர்காலத்தை காப்பாற்றும். அனைவரின் நலனுக்காக அப்படிங்கிற அந்த பண்டைய தத்துவத்தை நோக்கி நாம நகராத வர இந்த தொழில்நுட்ப பாய்ச்சல்கள் எல்லாமே வெறுமனே வேகமான அழிவிற்கான கருவிகளாவே மாறிடும். 100க்கு 100 உண்மை. இந்த உரையாடலை முடிக்கிற முன் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க தனிப்பட்ட முறையில சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறோம். நமது குவாண்டம் தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு பல ஒளியாண்டுகள் தாண்டி விண்வெளியை சிந்திக்கும் அளவிற்கும் செப்டிலியன் கணக்குகளை நொடியில் தீர்க்கும் ஆற்றலையும் பெற்றுடுச்சு. ஆனா ஒரு மனிதனா நம் சக மனிதனோட துயரத்தையும் இயற்கையோட வழிகளையும் நொடியில் உணர்ந்து கொள்ளும் ஒரு ஆன்மீக தொழில்நுட்பத்தை நம் மனதிற்குள் நாம எப்போது கண்டறிய போறோம்? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இதுதான் இன்றைய உலகச் செய்திகள். உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளையும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் பார்க்க மறக்காதீர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.